தமிழ்நாட்டு ஜனங்களே, இந்த வீடியோவை உன்னிப்பாக கேளுங்க. ஜோசப் விஜயண்ணா தளபதி அவர்களே, நாளைக்கு சிஎம்மில் உட்கார போகிறீங்க. உட்காரத்துக்கு முன்னாடி நாளைக்கும் தடங்கள் போய் உங்களுக்கு எதிர்ப்பு வந்தாலும் வரலாம். ஃபேஸ்புக்கில் வந்து நான் அனுப்பிச்சு விடும்போது முன்னாள் முதலமைச்சர் சிஎம் சார் வந்து வீடியோ வராரு. 2 வாட்டி போட 2 வாட்டி தள்ளி விட்டேன், 3ஆவது வாட்டி வரல. அதனால் நாளைக்கு தடுங்கள் ஆனாலும் ஆகலாம். அப்படி மீறி நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா அந்த கடவுள் கொடுத்த ஒரு இதுவால் கடவுள் உருவாகி விட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைக்கு பள்ளிக்கு போகும்போது எல்லா தெய்வத்தையும் வேண்டின்னு எல்லா ஃபஸ்ட்டு ஏசப்பா, மாதம்மா, அப்புறம் முருகர், எல்லா தெய்வமும் துணையாக இருப்பாங்க. தைரியமாக நீங்கள் போங்க. இந்த ஒரு நினைக்காது. எல்லா தெய்வத்தை வேண்டின்னு எல்லாம் நைட்டு யோசிக்காதீங்க. நிம்மதியாக தூங்குவோம், சாப்பிடுவோம். நீங்கள் சோகமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சோகமாக இருக்கிற வீடியோ நாங்கள் பார்த்தாக்கா அது எங்களுக்கு ஏசப்பா வருஷமாக வருது. செல்லில் கூட பேசிட்டு போது அந்த ஆண்டவரை நம்புவோம், ஏசப்பா நம்புவோம். அதுக்கப்புறம் மாதம்மா, அப்புறம் முருகர், அப்புறம் எல்லா தெய்வத்தையும் முஸ்லீம் தெய்வம், முஸ்லீம் தெய்வம், எல்லா தெய்வம், அனைத்து தெய்வமும், எல்லா தெய்வமும் உங்களுக்கு துணையாக இருக்கும். அது மக்கள் துணை உங்களுக்கு இருக்கிறக்கா, அப்போ தெய்வம் துணை உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி கவலைப்படாது. மக்கள் ஓட்டில் வந்துக்கிறீங்க. நீங்கள் அரசியல் ஓட்டு வரல, எல்லாமே மக்களாக போட்ட ஓட்டு. அதுதான் அரசியல்வாதியும் எல்லாம் பிசரில் இருக்கிறாங்க வந்து. ஆனால் மக்கள் ஓட்டில் வந்து ஒருத்தன் சிஎம் ஆகிறானாக்கா, அப்போ நம்மளாம் என்ன தெரியுறோம்? நம்ம அரசியல் பண்ணி இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணி மக்கள் ஓட்டில் ஒருத்தன் சிஎம் ஆகிறதுக்கு வந்து வண்டியாக இருந்து இதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. எல்லா இதை பற்றி நீங்கள் போயிடாங்க. நீங்கள் மக்களுக்கோசம் நீங்கள் வரீங்க. மக்கள் உங்களை கைவிட மாட்டாங்க. அந்த மக்கள் உங்களுக்கு எதனா ஒன்று ஆகுனா கூட சரி தான். ரூமா சொல்லுவேன், எப்பயுமே நீங்கள் எங்கே இடத்துல நான் வருவேன் சரிங்களா? கன்னி நகர், இந்த 7 நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், நீங்கள் எல்லாரும் பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாத்துலேயும் எனக்கு விசாரிச்சு செய்கிறாங்க. என்னத்துக்கு போக மாக்கிறேன்னாக்கா, என்கிட்ட பணம் இல்லை. பணம் இருந்தேனாக்கா போய் எல்லாரையும் பார்த்துட்டு நான் போனாலுமே 5000 10,000 செலவு போயிட்டு தான் வருவேன். நான் அந்தமாதிரி ஆள் வந்து நான் விட்டை வந்து நான் சேர்த்து வைக்க மாட்டேன். காசு வரப்போ அப்படியே செலவு பண்ணிட்டு போயிட்டு காலி பண்ணிட்டு வண்டியும் நம்ம வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணுவேன். நல்லா பணம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு. பணத்தை மேலே ஆசைப்பட்டு பணம் வந்து ரொம்ப சேர்க்குதுன்னா பணம் வர செலவு பண்ணால் தான் ஒரு கடவுள் குத்துனே இருப்பார். வந்து நம்மளுக்கு இந்த பணத்தை போட்டு ஒரு சேலஞ்ச் சார் வச்சு தான் இருப்பார். பணத்தெல்லாம் சேஃப்டி பண்ணி போட்டு அந்த பேங்கில் வச்சு தான் இருப்பார். லோக்கல் எம்எல்ஏ வட்டச்செயலர் இவங்களாம் பேங்கில் போட்டு வச்சுருக்காங்க. இவங்களாம் நிரந்தரமாக வேலை மாட்டாங்க. வந்து மக்களுக்கோசம் வந்து போராடுறீங்க. இந்த மக்கள் உங்களை நீங்கள் கையெழுத மாட்டாங்க. அப்படியும் ரீஎலெக்ஷன் நடந்ததுனாக்கா 234 தொகுதியில் நீங்கள் தான் கெலுப்பீங்க. அதையும் ஒரு வாய்ப்பு அதுதான். 234 தொகுதியில் நீங்கள் தான் கெலுப்பீங்க. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா இந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்து கள்ள ஓட்டு போடுவானுங்க. அதையும் நான் கண்டுபிடிப்பேன். ரவுண்டு விட்டு புதுதாக போய்ட்டு ரவுண்டு விட்டு அதையும் நான் கண்டுபிடிப்பேன். நான் ஒன்றா அதில் வந்து நம்ம பறக்கப்பாடி ஸ்பெஷாலிட்டி பறக்கப்பாடி போடுறாங்க வந்து சிஎம் தேர்தல் கமிஷனால். இதே தெரிவிச்சாக்கா இன்னும் நம்மளுக்கு நல்லது. 200 தொகுதி ஃபுல்லாக நீங்கள் வச்சிடலாம். அதை பற்றி எந்த ஒரு மாற்றமாக இல்லை. மக்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, கூடியே இருக்கிறாங்க. மக்கள் ஜனம், ஏழைங்க ஜனம் கூடியே இருக்கிறாங்க. ஏழை ஜனத்துக்கு ஏசம் நம்ம இறங்கி வேலை செஞ்சோம்னாக்கா கடவுள் வந்து நம்ம வந்து 100 வயசு வரைக்கும் வாழ வைப்பார். நாட்டுக்கு வாசல் போராடுறவங்க சரிங்களா? என்ன பண்ணுங்க, நான் சொல்கிற நம்ம விகே கட்சிக்காரங்களாம் அண்ணன் போட்டா வெளியே விடுங்க, அண்ணன் ஐடி கார்டு வெளியே விடுங்க, உறுப்பினர் கார்டு வெளியே விடுங்க. அதுக்கப்புறம் அவரோட போட்டா உறுப்பினர் கார்டு, கைத்தில் மாட்ட ஐடி கார்டு, இதெல்லாம் வெளியே விட்டிங்கனாக்கா எல்லாமே அதுக்கு கையில் மாட்டின்னு தான் வந்து இது வருவாங்க. அண்ணன் எங்கே போகிறாங்க அங்கெல்லாம் வந்துடுவாங்க எல்லாமே. ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள், ஃபோட்டோ விடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உறுப்பினர் கார்டு ஃபார்ம் ஆன்லைனில் விடுவார். எல்லாம் ஆன்லைனில் எடுத்துருவாங்க போய் போட்டு. இன்னும் அண்ணன் நாளைக்கு உட்காந்துலாம்ன்றல, நாளைக்கு உட்காடுறதுக்கு உறுதி சிஎம் நான் நம்புகிறேன். 10ஆம் தேதி நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
ஆனால் இன்றைக்கி 9 இன்னும் 34 மணி நேரம் தான் ஆகுது. 24 மணி நேரம், இது 12 ஊர், அதுக்கப்புறம் 12 ஊர், அதுக்கப்புறம் 18 மணி நேரம் ஆகுது. 18 3 18 36 மணி நேரம் இருக்குது. 36 மணி நேரத்தில் கண்டிப்பாக நம்ம அண்ணன் சிஎம் ஆகலாம். வாய்ப்பு இருக்குது. எங்கெங்கே தொகுதியாளர் எங்கெங்கே இருக்கிறையோ நான் வந்து ஒன்றும் எந்த ஒரு பொறுப்பு கூட இல்லையே. அண்ணனுக்கு போட்ட என் குடும்பத்துக்குள்ள சொல்லி ஓட்டு போட வச்சதுனால அந்த உரிமையில் நான் பேசுகிறேன். நான் இதுங்களா அண்ணனுக்கோசம் வந்து எங்களுக்கு சொந்தமாக நினைக்கிறார் வந்து அவங்களெல்லாம் வந்து தம்பியா அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்ணன் பேசப்படுறது நான் அண்ணனாக தான் நினச்சின்னுக்கிறேன். அண்ணன் தான் நினச்சின்னு தான் அண்ணன் தான் எங்களுக்கு வந்து நினைக்கிறான்ல. அண்ணன் தான் எங்கள் அண்ணனுக்கு எதனா ஒன்று ஆச்சுனாக்கா அவங்க எத்தனை பேருவங்களாம் சாவடி போகணும் அவனுக்கு. நாங்கள் அதை பற்றி போயிட மாட்டோம். அவர் ஊருக்கு எதனா ஒன்று ஆச்சுனாக்கா கட்சிக்காரர் தான் காரணம். ஊருக்கு எதனா ஒன்று ஆச்சுனாக்கா கட்சிக்காரர் தான், எதிர்கட்சி தான் காரணம். அதேமாரி எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுனா கூட அதுக்கும் எதிர்கட்சி தான் காரணம். எனக்கு 10 வருஷமாக 11-20 வருஷமாக நான் திமுக இருந்து இந்த வருஷம் நான் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னாக்கா இது எந்த கட்சிக்கு நான் பேசுறது கூட கிடையாது. அண்ணன் அடிக்கணுனால தான் அண்ணனுக்கோசம் வந்து பேசுகிறேன். நான் எந்த கட்சிக்காரங்க பயப்படணும் அவசியம் இல்லை. ஜெயிலுக்கு போகிறது எனக்கு பயம் இல்லை. எல்லா வாழ்க்கையும் பார்த்துறேன், ஜெயில் வாழ்க்கையை பார்த்துட்டேன், நாட்டில் நடக்கிறது எல்லா அரசு பண்ணுற ஊரில் பார்த்துட்டேன். எங்களை வந்து அடிமையாக வச்சுருந்தவங்கள பிச்சைக்காரனாக அடிமையாக வச்சுருந்தாங்க ஜனத்துங்களை. இந்த கனிநகர் ஜனத்தை, இந்த ஏழுநகர் ஜனத்தை, இந்த சமூக ஜனத்தை, இந்த பிரபாகர் ஜனத்தை, அவங்களாம் 100, 50, 20 விட்டு கொடுத்து நான் 20, 50, 100 நாங்கள் சம்பாதிக்க முடியாதா? எங்கள் வீட்டை வாங்க நாங்கள் பிச்சை தரலாமா? அதோட நாங்களும் கோயிலாக உட்காந்து அப்போ என்னத்தை நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு கையை வச்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு பிச்சைக்காரமே நிறுத்தி 20, 30, 100 கொடுத்துருக்குறீங்க. 50 இதெல்லாம் ஒரு காசு. அதெல்லாம் வந்து 10 வருஷமாக அரவிந்தர் மோசம் எம்எல்ஏ எனக்கு ஜெயிச்சார. இந்த ஊருக்கு என்ன பண்ணிட்டார் அவர்? சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டார்? அவரால் சொல்ல முடியுமா? அவரால் எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இருக்குது. மக்களுக்கு வந்து துட்டு கொடுத்து ஓட்டு போடுறவங்க வந்து கெளிச்சதா சத்தியமாக கிடையாது. துட்டு கொடுக்காமல் ஓட்டு வாங்கி அனதா ஓட்டில் கெளிக்காக இருப்பார். அவர் தான் உண்மையான அரசியல்வாதி. எங்கள் அண்ணன் ஜோசப் விஜயன்னா துட்டே கொடுக்காம அனதா ஓட்டில் கெளிச்சிட்டாரு. ஆனால் சிஎம் ஆகிட்டார். எல்லா அறிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. ஜட்ஜியை வந்து லெட்டர் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் போட்டு கொடுத்துறாங்க, முடிவு பண்ணாச்சு. இப்போ சிஎம் சீட்டில் உக்காடுறதுக்கு அது எந்த கட்சி தலைங்களை பண்ணுறாங்க? இலங்கையை சப்போர்ட் பண்ணுறது, காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறது, பாட்டாளி மக்களுக்கு சப்போர்ட்டு, திருமாவளவன் தலைவரும் சப்போர்ட்டு. இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது அப்போ எந்த கட்சி தான் அவர் வந்து எதிர்பார்ப்பு பண்ணுறது? அப்போ யாருன்னா நாங்கள் சாப்பிடணுமா? அப்போது கிருஷ்ணாவில் குளித்து சாப்பிடணுமா? இல்லைங்கள பிரபாகர் செத்தாங்களே அதேமாதிரி குளித்து நாங்கள் பெட்ரோல் ஊற்றி குளித்து சாப்பிடணுமா? அதே தான் வந்து பெட்ரோல் வந்து வாட்டர்களில் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்களா? குளித்து செத்துற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பைக்கில் வாங்கிட்டு இதில் டீ பவுடர் குடி ஊற்றி எங்களுக்கு தெரியாதாங்க. சாவு என்னையாக இருந்தாலும் வரும். அது எப்போ சத்தாலாம் இருக்குது. எங்கள் அண்ணா விஜயமோசம் செத்துனாக்கா அது ஒரு தேக்கம் வந்தது எனக்கு. வந்து நான் வந்து ஒரு அண்ணாதை. நான் வந்து இந்த ஊரில் எப்படி வாழ்ந்தது இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நான் இளந்தியாக வந்து இருக்கிறேன். என் பாண்டி பிள்ளை அங்கே கூட இல்லை, என் பசு வைப்பு என் கூட இல்லை, என் பாண்டி பிள்ளை கூட இல்லை, எல்லா வைப்பு எல்லாம் பக்கத்தில் வராங்க. என்னை வந்து வெறுக்கிறாங்க. வந்து அவங்க வெறுத்தா கூட அவங்கள வந்து நான் வெறுக்கலை. என்றைக்கானாலும் ஒரு நாள் என் செல்வத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. வந்தாங்க அவங்க வீட்டுக்காரங்க எந்த அளவு மேலே பாசம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன். நான் பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து நான் விட்டே கொடுக்க மாட்டேன் யார்கிட்டையும். சரிங்களா? யார் 1000 என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேன். நான் கண்ணை எதிராக பார்க்கணும். பார்த்தா தான் அந்த இடத்துல கண்டனமாக விட்டுவேன். எப்பயுமே நான் அந்த ஏழுக்கு போகிறேங்க, ஏழுநகரை போகிறேங்க. எப்போ போனாலும் நான் கத்தி எடுத்துன்னு போகிறேனாக்கா காவல்துறையோட பர்மிஷன் வாங்கி தான் போவேன். சார் இதுமாதிரி நடிகர் குற்றம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இப்போ சார் தைரியமாக போட்டு பண்ணேன் அப்படின்னு அவங்க கொடுக்குற தைரியத்திலாம் நான் விளையாட்டி இருக்கும்போது என் செல்ஃபோனை எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்போ தான் நான் போனேன் எடுத்துன்னு போய் எல்லோரும் அந்த ஏழுநகரையே ஓட விட்டாங்க. அந்த நைட்டில் தூங்குறவங்கள திருட்டு பசங்க எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, அந்த ஏழுநகர் தான் இருக்கிறாங்க. செல்ஃபோன் திருட்டுவேன். ஒரு பொண்ணு விளையாடி போயிடுது, அந்த பொண்ணு கைத்தில் சைன் எடுத்துன்னு அடித்து ஓடுறாங்க. அதெல்லாம் வந்து சட்டத்தில் எல்லாம் உங்கள் ஆட்சி தான் நடக்குது. எல்லாமே வந்து திமுக ஆட்சி தான் நடக்குது. நம்ம ஆட்சி இருக்கும்போது அதெல்லாம் இருந்தது. ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது ஒரு திருடம் வெளியே இருந்தானா, ஒரு ரோட்டு பஸ் வெளியே இருந்தானா, எல்லாமே ஜெயிலில் தான் இருந்தாங்க.
எப்போவும் நீ எல்லாம் வெளியே ஃப்ரீயாக சுற்றுறாங்க. எல்லாம் நீங்கள் உருவாக்கி விடுறீங்க ஓட்டுக்கோசம். எங்கள் ஊராக்கில் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு சேமிச்சு உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாருமே தெரியும். செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்தில் வேறு கூட்டம் நடக்குது, ரயில் நகரம் நடக்குது. அப்போ வந்து பெண்கள் எப்படி ஃப்ரீயாக சுற்ற முடியும்? இப்போ பிடி சைடில் போகிறோம். எவ்வளோ லேடிஸ் 1 மணி 2 மணி தான் சமையல். பிடி சைடு 24 டீ கடை. அதுதான் எந்த லேடிஸ் பணக்கார லேடிஸ் தான் வந்து ஃப்ரீயாக சுற்றுறாங்க. எங்களால் எங்கேயும் சுத்த முடியாதாங்க. கன்னியாகுமரியில் சுற்றுறாங்க. ஃபோன் வச்சுருந்தாலும் ஃபோனை பிடிக்க ஓடிடுறாங்க. பாக்கெட்டில் காசு எடுத்து தான் பாக்கெட்டில் காசு எடுத்துன்னு இது கடைன்னு ஓடிடுறாங்க. இப்போ நாங்கள்லாம் இச்சவாயினாங்க. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு ரவுடிஸை பற்றி ரவுடி கூட எல்லாம் நான் சுற்றாத ஆளே கிடையாது. வந்து மயிலாப்பூரில் கெட்டு பாருங்க. எல்லா ரவுடி கூட தான் இருந்துக்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் எல்லா ரவுடியும் திரிஞ்சு அவங்க வேலை வெட்டி போயிருக்கிறாங்க மயிலாப்பூரில். தெரியுமா உங்களுக்கு? மக்களுக்கே தெரியும். மயிலாப்பூரை பற்றி மக்களுக்கே தெரியும். மக்களுக்கு கூட தெரியாது. லோக்கலில் இருக்கிற அரசு தான் தெரியும். வேலைப்பட்ட ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுக்கார வேலையை போய் சம்பாதிச்சு காசு கொடுப்பாங்க. தமிழ்நாடு வரா சாப்பாடு ஆகுமா? அப்படி தான் வந்து அவங்க நினைப்பாங்க. ஆனால் குடும்பத்தை நினைக்காதவன் அவன் தான் வந்து திருடுவான். பணத்துக்கோசம் கொலையாக பண்ணுவான். இது வரைக்கும் நான் பணத்துக்கோசம் எவனையும் அச்சதில்லை, வெட்டினதில்லை, கொலை பண்ணது கிடையாது. பணத்தை மேலே ஆசைப்பட மாட்டேன். பிச்சை தவிர எடுப்பேன். கண்டி ஒருத்தனை போய் வெட்ட மாட்டேன். அந்த பணத்துக்கோசம் ஒருத்தனை போய் கொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு தெரியுமா எல்லா திறமையும் அங்கிட்ட இருக்குது. இப்போ அனுபவம் எனக்கு அரசியல் அனுபவம். 2003 வேலூர் ஜெயிலில் இருந்தேன். 2004 இங்கே வந்து சுனாமியில் இங்கே வந்தேன். இங்கே வந்து தொடர்ந்து ஜெயிலு. அங்கே இருந்த ரவுடிஸ் இங்கே ராகுல் குத்துன்றாங்க. ஆனால் செல்லில் போட்டு பார்த்து என்னோடய ரிஸ்ட்லேயே வந்து ரிஸ்ட்டை வந்து வரல. என்னோடய அப்பா பேர் அம்மா என் பேர் உண்மையான பேர் சொல்லி போடுறேன், அதையும் வரல. பட்டை பேர் போலீஸ் வச்ச பட்டை பேர் வச்சு போடுறேன், அதுவும் வரல. என் அப்பா பேர் வச்சு போடுறேன், அப்பயும் வரல. அப்போ என் மேலே வந்து ரவுடி லிஸ்ட்டு காவல்துறை மேலே போடல. எப்பயும் ஏற்றுட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஐயா டிசி ஐயா ஒருத்தர் டி சார் வந்து சொன்னார். ஏசி சார் சொன்னார், 6 மாதம் ஒரு இதாக புரியாத வச்சுட்டு சண்டை போட்டு போயில போயிட்டேன்னு சொல்லாத அப்படின்னா. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு குடிக்கல. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு விஜயனை வந்து அரசியல் இறங்கினோடனையும் பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் கேச்சாருனாக்கா எவ்வளோ குடியை மறுத்துருவோம் டோட்டலாக சொல்லிட்டு இன்னமும் நான் குடியை மறுத்துட்டு வீட்டில் சுதந்திரமாக இருக்கிறாங்க. என் வீட்டில் உட்காந்து என் கூட ஒருத்தர் தான் இருக்கிறாரு. நான் தான் வீட்டில் படுகிறோம். அந்த மாதிரிலாம் அரசியல்லாம் பண்ணுவேன். நான் எல்லாமே ஒன்று 24 மணி நேரம் அரசியலை பற்றி யாராலாம் பேச முடியுமா? யாராலே முடியாது. அண்ணன் விஜயனால் முடியும். விஜயனால் முடியும் பேசுறதுக்கு. 2வது நான் பேசுவேன். 12 மணி நேரம் நான் 24 மணி நேரம் கூட நான் பேசுவேன் அரசியலை பற்றி. வேறு அரசியல் அனுபவம் அதிகம். எல்லா கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். திருமாவள கட்சியில் 5 வருஷம் இருந்தேன். அவங்க இந்த சுக்கா விரல் செய்யலாம் அவன் வந்து ஆப்போசிட்டான். அப்புறம் உங்களுக்கு உங்கள் கட்சியில் 21 வருஷம் உங்கள் கட்சியில் இருந்தேன். நீங்களே உங்கள் வந்து இவங்களே வச்சுட்டாங்க காப்பு. அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? ஓட்டு உங்களுக்கு போட்டேன். 10 வருஷமாக ஓட்டு போட்டேன். உங்களுக்கு போட்டும் இந்த ஒரு இது இல்லை. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுவேன். அப்போ விஷயம் தெரிஞ்சுவேன். அப்போ என்ன பண்ணுவான்? எல்லாருமே வந்து மக்கள் கோசம் ஒருத்தர் யாருக்கு வர விட அவங்க தான் அவர் கட்சி தான் போய் சேருவாங்க. அவருக்கு வருஷம் ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு வருஷமாக ஓட்டு போடாமல் இந்த வருஷமும் கழிச்சு ஃபுல்லாக சுற்றிலாம் போகிறீங்களா? இந்த வருஷம் மக்கள் பணத்தை இது வாங்கிக்கலாம் போகிறீங்களா? இந்த வயிற்றில் ஜனகம் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து ஏழைப்பட்ட ஜனங்க தெளிவாகிட்டாங்க. வந்து இந்த நாடு இதுக்கப்புறம் வந்து ஏழைங்க பணக்காரனாக வாங்க. என்ன விஜயனை வந்துட்டா சிஎம் அறிவிச்சிட்டாங்கன்னா விஜயனை எல்லாரையும் வந்து பணக்காரனாக ஆகிடுவார். ஃபஸ்ட்டு நான் ஆவேன். நான் எங்கள் அம்மா பணத்தை வந்து சர்டிஃபிகேட் எடுத்து காட்டி ஃபஸ்ட்டு நான் ஆவேன். அதுக்கப்புறம் வந்து அவர் விடுற அறிக்கை வந்து எல்லா அறிக்கையும் நான் வெளியே தெரிய பார்த்துவேன். எல்லா நன்றி வணக்கம்.